ஓகேம்மா. நெக்ஸ்ட்டு பாரி பற்றி. இப்போ பேகன் பற்றி பார்த்தோம் இல்லையா, நெக்ஸ்ட்டு பாரி பற்றி பார்க்கலாம். ஓகே, தாத்தா என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். ஓகே, த நெக்ஸ்ட் ஸ்டோரி இஸ் நியர்லி 2000 இயர்ஸ் ஓல்டு. அடுத்த கதை என்னம்மா 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னு சொல்கிறாரு. த நெக்ஸ்ட் ஸ்டோரி இஸ் நியர்லி 2000 இயர்ஸ் ஓல்டு. 2000 வருஷங்கள் பக்கமாக இருக்கும் இந்த கதை. ஏ வைஸ் அண்ட் கைண்ட் philanthropist கால்டு பாரி ரூல்டு பரமநாடு. என்ன சொல்கிறாங்க? ஏ வைஸ் அண்ட் கைண்ட். வைஸ் அப்படின்னா ஞானம், அறிவு. ஓகே, கைண்ட் கருணை. ஓகே, ரொம்ப அறிவாகவும் கருணையாகவும் இருந்த கொடைவள்ளலில் தான் என்னன்னு சொல்லுவோம், யாருன்னா பாரி. ஓகே, பாரி அப்படின்னா அவர் ரொம்ப கருணை உள்ளவர், ரொம்ப ஞானமுடையவர், அறிவு உடையவர்னு சொல்லுவோம். ஓகே, இவர் எந்த பகுதியை ஆட்சி செஞ்சாங்கன்னு பாருங்கள், பரம்பு நாடு ஆட்சி செஞ்சாங்க. திஸ் வாஸ் லொக்கேட்டட் இன் பரம்பு மலை. பரம்பு நாடு எங்கே இருக்குது அப்படின்னா பரம்பு மலை. எ ஹில் ரேஞ்ச் தட் ஸ்டார்ட்ஸ் இன் சிவகங்கா டிஸ்ட்ரிக்ஸ் இன் தமிழ்நாடு. அந்த ஹில் மலைப்பகுதி எங்கே ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். சிவகங்கை டிஸ்ட்ரிக்ஸில் ஆரம்பித்து அண்ட் எக்ஸ்டன்ஸ் எங்கே வந்து அதிகம் இன்னும் வந்து எக்ஸ்டென்ட் விரிவுபடுத்திருக்குன்னா ஆல் த வே டு பாலக்காடு இன் கேரளா. கேரளாவுக்கு போகிற வழி பாலக்காடு. ஓகேயா, இந்த வரைக்கும் பரம்பு மலை இருக்குது. எங்கன்னா சிவகங்கை டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய சிவகங்கை டிஸ்ட்ரிக்ஸில் தான் இந்த மலைப்பகுதி ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து பாலக்காடு இன் கேரளா. கேரளாவில் பாலக்காடுக்கு போகிற வழி வரைக்கும் இது விரிவுபடுத்திருக்கு பரம்பு மலை. ஓகே, பரம்பு மலை ஆட்சி செஞ்சவர் யார்? பாரி. இவர் வந்து ரொம்ப கருணையுடையவர், ரொம்ப ஞானமுடையவர். இவர் ஒரு கொடைவள்ளல். ஓகே, இந்த நடந்து எவ்வளோ இருக்குமா? 2000 வருஷங்கள் இருக்கும். நான் சொல்ல போகிற கதை நடந்து 2000 வருஷங்கள் இருக்கும்னு சொல்கிறாங்க பாரி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். த மூவேந்தர்ஸ் சேரா சோழாஸ் பாண்டியர்ஸ். நம்ம ஃபஸ்ட் டைமில் பார்த்துருக்கோம் இல்லையா, சேரர் சோழர் பாண்டியர்களை பற்றி தெளிவாக பார்த்தோம் இல்லையா. ஓகே, அவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்கள். த மூவேந்தர்ஸ் சேரா சோழஸ் அண்ட் பாண்டியர்ஸ் வாண்டட் டு மேக் பரமநாடு எ பார்ட் ஆஃப் தேர் கிங்டம். அவங்க 3 பேருமே என்ன நினச்சாங்கன்னா, இந்த பரம்பு நாடை நம்ம கைப்பற்றிக்கணும் அப்படின்னு ஒருத்தருமே நினச்சிருக்காங்க. சேரர் சோழர் பாண்டியர் ஒருத்தருமே நம்ம நாட்டு கூட சேர்த்துக்கணும்னு நினச்சிருக்காங்க. தே வர் நாட் ஏபிள் டு வின் த பேட்டில்ஸ். பேட்டில்னா யுத்தம், பேட்டில்னா போர் புரிகிறோம் இல்லையா, அதை தான் சொல்லுவோம் பேட்டில்ஸ். அகெயின்ஸ்ட் பாரி அண்ட் ஹிஸ் ஆர்மி இண்டிவிஜுவலி. என்ன பண்ணுறாங்க, பாரியை எதிர்த்து இவங்களால என்ன பண்ண முடியல, ஜெயிக்க முடியல. இவங்க கூட போர் புரிஞ்சு இவங்க ஒருத்தராலும், அதாவது தனித்தனியாக இவங்க கூட போர் புரிகிறாங்க. பாரிக்கு எதிராக சேராவும், அடுத்து பாரிக்கு எதிராக சோழா, அடுத்து பாரிக்கு எதிராக பாண்டியா. இந்த மாதிரி தனித்தனியாக போர் புரிகிறாங்க. அவங்களால என்ன பண்ண முடியல, வின் பண்ண முடியல. ஸோ தே அட்டாக்டு பரமநாடு டுகெதர். அதனால் என்ன பண்ணுறாங்க, மூவேந்தர்கள் 3 பேருமே சேர்ந்து பாரிக்கு எதிராக போட்டிடுறாங்க. இது புரியுதாமோ? சேரர் சோழர் பாண்டியர் 3 பேருமே நமக்கு வந்து பரமநாடு வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால ஏன்னா பாரி தாங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கார் இல்லையா, பாரிக்கு எதிராக வந்து இவங்க போர் புரிஞ்சு அவங்களால வின் பண்ண முடியல, போட்டியில் ஜெயிக்க முடியல போரில். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா 3 பேரும் சேர்ந்து பாரிக்கு எதிராக போர் புரிகிறாங்க. இந்த திக் ஃபாரஸ்ட் இன்சைட் த ஹில்ஸ் தே வர் நாட் ஏபிள் டு டிஃபீட் பாரிஸ் ஆர்மி. என்னது, அந்த ஒரு திக் ஃபாரஸ்ட் இன்சைட் த ஹில்ஸ், அந்த மலைப்பகுதியில் ஒரு அடர்ந்த காடு இருக்குது. அதனால் என்ன பண்ண முடியல, அவங்களால பாரியை தோற்கடிக்க முடியல 3 பேரும் சேர்ந்துமே. ஓகே, இன்ஸ்டன்ட் தே மேட் ஷுர் தட் பரமநாடு குட் நாட் கெட் வாட்டர் ஆர் ஃபுட் ஃப்ரம் பிலோ த ஹில் தோ தே தாட் தட் பாரி வுட் சரண்டர் ஆஃப்டர் ஹி ரேன் அவுட் ஆஃப் ஃபுட் அண்ட் வாட்டர். ஓகே, என்ன பண்ணிட்டாங்க, அந்த பரம்பு மலையில் பாரி இருக்காங்க. ஓகே, இவங்க 3 பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பரம்பு மலையில் வந்து ஒரு பெரிய அடர்ந்த காடு இருக்கு இல்லையா, அவங்களுக்கு கீழே மலைப்பகுதியில் இருக்காங்க, கீழே இருந்து அவங்களுக்கு எதுவுமே உணவு இல்லை, தண்ணி எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கல. அதனால் இந்த மூவேந்தர்கள் என்ன பண்ணுறாங்க, பாரி வந்து நம்மக்கிட்ட சரண் அடைஞ்சிருவார், உணவுக்காகவும் தண்ணிக்காகவும் வேறு இடத்துக்கு தேடி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேரும் நினைக்கிறாங்க. புரியுதா? அதாவது பாரி எதிர்த்து அவங்களால போர் புரிய முடியல, போரில் வெற்றி பெற முடியல. அதனால் விட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, மலைப்பகுதியில் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து உணவோ தண்ணியோ இல்லை, கீழே இருந்து யாரும் கொடுக்கவும் மாட்டாங்க. அதனால் பாரியே வந்து எனக்கு பரம்பு மலை வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு ஓடிடுவார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. உடனே கீதா கேட்குறாங்க பாருங்கள், என்னது கிராண்ட்பா டிட் பாரி சரண்டர்? அவங்க நினச்ச மாதிரியே வந்து பாரி வந்து சரணடைஞ்சிட்டாரா அப்படின்னு சொல்லி கீதா கேட்குறாங்க. தாத்தா என்ன சொல்கிறாரு, நோ பாரி டிட் நாட் சரண்டர். என்ன இல்லை,
பாரி வந்து சரணடையில. ஃபியூ மந்த்ஸ் பாஸ்ட், கொஞ்சம் மாதங்கள் போச்சு அப்படியே. த மூவேந்தர்ஸ் லேட்டர், அந்த மூவேந்தர்கள் சேரர் சோழர் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, லேட்டர் ரியலைஸ்டு தட் த ஃபாரஸ்ட் இன் பரம்புமலை வேர் ஸோ ரிச் தட் தே ப்ரொவைடட் பீப்புள் வித் எ லாட் ஆஃப் ஜாக் ஃப்ரூட், எடிபிள் பேம்பூ அண்ட் அதர் வைல்டு நட்ஸ். என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் மாதத்துக்கு அப்புறம் தான் அந்த மூவேந்தர்கள் என்ன பண்ணுறாங்க, உணர்கிறாங்க அங்கே வந்து நிறைய மக்கள் வந்து இருக்காங்க, ரிச், அதாவது எப்படி இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, பணக்காரங்கள் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நிறைய மக்கள்கள்லாம் இருக்காங்க. அங்கே வந்து சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குது, ஜாக் ஃப்ரூட்ஸ் இருக்குது, எடிபிள் பேம்பு அப்படின்னா ஒரு உண்ணக்கூடிய ஒரு மூங்கில், அண்ட் அதர் வைல்ட் நட்ஸ், கொட்டைகள் எல்லாம் அங்கே கிடைக்கும். த ஹில் ஆல்சோ ஹேட் எ லாட் ஆஃப் ஸ்ட்ரீம்ஸ். என்னது, அந்த மலையில் கூட நிறைய நீரோடை இருக்குது. ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னா நீரோடை இருக்குது. தட் ப்ரொவைடட் தெம் வித் ஃப்ரெஷ் வாட்டர், க்ளீன் வாட்டர். இன்னும் இந்த நீரோடை மூலிமா அவங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தூய்மையாக தண்ணி வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கொஞ்சம் மாதத்துக்கு அப்புறம் தான் மூவேந்தர்கள் உணர்கிறாங்க. ஓகே, கீதா கேட்குறாங்க, ஸோ தே டிடன்ட் நீட் ஃபுட் ஆர் வாட்டர் ஃப்ரம் எனி அதர் பிளேஸ். ஓகே, இங்கேவே வந்து சாப்பிட்றதுக்கு பழங்கள் இருக்குது, தண்ணிக்கு நீரோடைகள்லாம் இருக்குது, அதனால் இவங்களுக்கு வந்து என்ன பண்ணாது, வேறு இடத்துல இருந்து இவங்களுக்கு உணவோ தண்ணியோ தேவைப்படாதில்ல அப்படின்னு சொல்லி கீதா கேட்குறாங்க. புரியுதா? இன்னும் தாத்தா சொல்கிறார், எஸ், தேர் ஃபாரஸ்ட் டுக் கேர் ஆஃப் தெம் just as Pari. The people in his region also took care of nature. என்ன பண்ணுறாங்க, ஆமாம், their forest, அந்த ஃபாரஸ்ட் தான் வந்து took care of them just as Pari. The people in his region also take care of nature. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அங்கே இருக்க மரங்கள் எல்லாம் பாரியை கேர் பண்ணிக்கிச்சான், பாரி வந்து இயற்கையெல்லாம் பார்த்துக்கிறாருன்னு சொல்கிறாங்க. There is even a famous story that tells his generosity. என்ன சொல்கிறாரு, தேர் இஸ் ஈவன் எ ஃபேமஸ் ஸ்டோரி, இது ஒரு புகழ்பெற்ற கதை ஒன்று இருக்குது. இது பாரியை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். பாரியோடைய ஜெனரோசிட்டி அப்படின்னா தாராளம். ஓகே, ஜெனரோசிட்டி அப்படின்னா தாராளம் தான். அவருடைய தாராள மனசுக்காக ஒரு புகழ்பெற்ற கதையே இருக்குது அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாங்க. ஒன் டே பாரி வாஸ் பாசிங் எ யங் ஜாஸ்மின் கிளைம்பர். ஜாஸ்மின்னா மல்லிகை இல்லையா, கிளைம்பர் கொடி, ஒரு மல்லிகை கொடி பார்க்குறாரு. ஒன் டே பாரி வாஸ் பாசிங் ஏ யங் ஜாஸ்மின் கிளைம்பர். அவர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மல்லிகை பூ கொடியை வந்து தாண்டி போகிறாரு. ஹி சா தட் தேர் வாஸ் நோ ட்ரீ டு ஹெல்ப் த கிளைம்பர் டு க்ரோ. கிளைம்பர்னால் என்ன சாமி, கொடினா வந்து மற்ற மரங்களில் ஏறும். நம்ம வீட்டில் கூட அந்த மாதிரி செடி நம்ம வச்சுருந்தோன்னா என்ன பண்ணுவோம், கயிறு வச்சு மேலே போகிற அளவுக்கு கட்டி விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி எதுவுமே அங்கே இல்லை. ஹி சா தட் தேர் வாஸ் நோ ட்ரீ, அங்கே வந்து பக்கத்தில் எதுவுமே ட்ரீ இல்லை. டு ஹெல்ப் த கிளைம்பர் டு க்ரோ, எந்த கொடி வந்து வளர்கிறதுக்கு பக்கத்தில் ஹெல்ப் பண்ணுற மாதிரி எந்த மரமுமே இல்லை. ஹி ஆஃபர்ட் ஹிஸ் கோல்டன் சேரியட்னா தங்கத்தேர், கோல்டன் சேரியட் தங்கத்தேர். உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கொடி நல்லா பெருசாக வளர்ந்து வரணுங்கிறதுக்காக பக்கத்தில் ஏதாவது வேணும் இல்லையா, நம்ம வீட்டிலலாம் கொடி வச்சுருந்தா குச்சி வச்சு அடித்து அது மேலே கட்டி விடுவோம் இல்லையா, கொடியெலாம் நம்ம வீட்டு ஓட்டுலலாம் ஏற்றி விடுவோம்ல, அந்த மாதிரி பக்கத்தில் மரமே எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, ஹி ஆஃபர்ட் ஹிஸ் கோல்டன் சேரியட் டு கிவ் சப்போர்ட் ஃபார் த கிளைம்பர். அந்த கொடி நல்லா மேலே ஏறி வர்றதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு அவருடைய தங்கத்தேரியை வழங்கியிருக்காரு. இங்கே பாருங்கள் கொடி இருக்கா, அவர் தங்கத்தேர் மேலே ஏற்றி விட்றாரு, நல்லா பெருசாக வளரணும் அப்படிங்கிறதுக்காக தங்கத்தேரியை கொடுத்துருக்காராம் இல்லையா. இது வந்து பேகன் வந்து மயிலுக்கு போர்வை போர்த்தியதை விட பெரிய செயல் தான் இல்லை இல்லையா. ரொம்ப ஒரு செடிக்கு ஒரு செடி தான், ஆனால் அதை எப்படி விடாமல் எவ்வளோ கருணையாக வந்து அதுக்காக தேரெல்லாம் கொடுத்துருக்காரு இல்லையா பாரி. திஸ் இஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங். கீதா சொல்கிறாங்க, திஸ் இஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங். டு யூ நோ தட் வி பிளான்டட் எ ஃபியூ ட்ரீஸ் இன் அவர் ஸ்கூல். ஐ வில் மேக் ஷுர் தட் தே க்ரோ வெல் ஜஸ்ட் லைக் பாரி டிட். ஓகே, என்ன சொல்கிறாங்க, எங்கள் ஸ்கூலில் வந்து கொஞ்சம் மரங்கள் இருக்குது, உங்களுக்கு தெரியுமா, நான் கண்டிப்பாக வந்து பாரி மாதிரி அதை நல்லா வளர்ப்பேன், மரங்களை நல்லா வளர்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி கீதா சொல்கிறாங்க. தாத்தா சொல்கிறாங்க, வுட் யூ லைக் டு ஹியர் மோர் ஸ்டோரிஸ் அபவுட் சம் ஆஃப் த அதர் பிளான்த்ரபிஸ்ட். என்ன சொல்கிறாங்க, இதே மாதிரியே இன்னும் கொடைவள்ளல்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றிய கதைகள்லாம் கேட்கறதுக்கு நீ விரும்புறியான்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ இது வரைக்கும் நம்ம பேகன் பாரியை மட்டும்தான் பார்த்தோம், மீதி இருக்கிற பிளான்த்ரபிஸ்டோட கதைகளும் கேட்கறதுக்கு நீ விருப்பப்படுறியான்னு சொல்லி தாத்தா கேட்குறாரு. கீதா, எஸ்,
ஆமாம் ஆமாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கீதா சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் பாரியோடைய கதை. ஓகே, இவங்க கேட்டிருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுவோமா? ஓகே, விச் வாஸ் த ரீஜியன் ரூல்டு பை பாரி? எந்த பகுதியை வந்து பாரி ஆட்சி செஞ்சாங்க? பரமநாடு. வாட் வேர் ஸ்டாப்டு ஃப்ரம் த லோயர் ரீஜியன்ஸ் டு பரமநாடு? பரமநாட்டிலேருந்து கீழேருந்து எதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க? உணவு, வாட்டர்லாம் கொடுக்கறத நிறுத்திட்டாங்க இல்லையா? ஓகே, வாட் டிட் பாரி கிவ் டு சப்போர்ட் ஜாஸ்மின் கிளைம்பர்? அந்த சப்போர்ட், அந்த மல்லிகை கொடிக்கு சப்போர்ட்டாக எதை வந்து இவர் கொடுத்தாரு? கோல்டன் சேரியட், தங்க தேரை வந்து கொடுத்துருக்காரு. ஓகேயா? பேகன் பாரி இது வரைக்கும் பார்த்துருக்கோம், புரியுதாமோ? ஓகேடா.